பரம்பரையாக இருந்தவரும் ரோடு இந்த ரோட் வந்து பிரேசவாட ஒரு அனுமதி இருக்குல்ல அவங்களோட ஒரு பராமரிப்பு தான் இந்த ரோடு இருக்கு. அந்த இந்த ரோட் வந்து பொதுமக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ரோட் வந்து விவசாயிகள் இந்த மீனவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த ரோட் தேவைன்னு தான் நீங்க கொடுக்கல சிசிடிவியால இந்த ரோட் அப்ரூவல் கொடுக்கல, உங்களோட அனுமதி இல்லாம இந்த ரோட் செய்யப்படுது. ஓகே, நான் போயிட்டு எம்பி நான் இந்த பட்டவான் பிரதேசத்தை சேர்ந்தவர் தான். இந்த மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் நான். என் பேர் நித்தி. இந்த வெள்ளக்காராக்கள் வந்து கொண்டு கொஞ்ச காலமாக இந்த மக்களுடைய பூமியை அபகரிக்கிறதும் மீனவர் தொழிலுக்கு போவர்களின் பாதையை அடைப்பதும் இதனை நாங்கள் மக்களாக சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து தரணும் என்று கனகாலமாக கூட்டங்கள் கூடி கதைச்சிருக்கிறோம். இதுக்கு முடிவு எதுக்கும் பெறவில்லை. அதற்கு பிறகும் போலீஸுக்கு கேஸ் போனதுக்கு பிறகும் அவர்கள் நாங்கள் இப்படியான நாசமான வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு நேற்றிரவு இரவையிலே இந்த வாகனங்களை கொண்டு இந்த ரோட்டுகளை கொத்தி அவர்களின் பூமிக்குள்ளே கிரவல்களை கொண்டு கொட்டி இப்படி நாசமான வேலைகளை செய்கிறார்கள். நாங்கள் அதை கேட்டால் எங்களுக்கு நாங்கள் வாங்கின பூமியிலே சேர்ந்திருக்கின்ற கரக்கடை பூமியும் என்று எங்களுக்கு பதிலளிக்கிறார்கள். இதுக்குரிய முடிவுகளை மேல் அதிகாரிகள் எடுத்து தரணும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வட்டான சேர்ந்த நான் சின்ன தம்பி பத்மாவதி ஆகிய நான் கதைச்சு கொள்ளுகிறேன். இந்த பாதை எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு வேணுமே. ஆனால் ஏனென்று சொன்னால் நாங்கள் கடற்தொழிலுக்கு எங்களோட மக்கள் எல்லாம் நிறைய பேர் போகிறவங்க. போகிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கோ இவருக்கோ ஒரு ஆபத்து விளைவிச்சு தண்டியன்னா நாங்கள் இன்னைக்கால அந்த பிள்ளைகளை வந்து காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வாகனம் கொண்டாடுறதுக்கு வழியும் இல்லை. ஆனால் இந்த நாசுவந்தியும் வட்டவான் இறாலோட எல்லாத்துக்கும் சம்பந்தமான ரோட்டு தான் இது. இதை இவங்க வெள்ளக்காரங்களும் ஒரு முஸ்லீம் ஆக்கிற தோட்டத்தை வாங்கி அவங்க இப்படி ஹோட்டல் கட்டி வச்சுட்டு இந்த எங்களோட ரோட்டை எங்களோட பூமி இந்த கரக்கடை பூமியை எல்லாத்தையும் அவங்க எடுத்து கொள்ளுறாங்க. நாங்கள் இதோட எத்தனையோ தரணி எல்லா இடமும் அறிவிச்சு நாங்கள் ஏசமாட்ட எல்லா இடமும் அறிவிச்சு எல்லாரும் வந்து தடுத்து வச்சிருந்தவங்க. தடுத்து வச்சு அவங்க கம்பி கட்டையை நாட்டி அது திருப்பி அதை எடுத்தது வைவாசியில் அவங்க அப்படி செய்கிறாங்க. அது எங்களுக்கு இதை எடுத்து தரணும். நான் என் பேர் கணேசன் நிமனேந்திரன். சரியா, என்னடா நடக்கிற விஷயம் இப்போ வெள்ளக்காரரை வச்சு கொண்டு அவங்க எங்களுக்கு உரிய உடைமைகள்லாம் கைப்பற்ற பார்க்குறாங்க. இன்றைக்கு ரோட்டை கைப்பற்றுறவங்க நாளைக்கு எங்கள் வீடு வளவையும் அடித்து போட்டு அதை அவங்களுடைய இடங்கள் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சார் இது முற்றுமுழுதாக இது ஒரு பாரிய ஒரு இதான செயற்பாடு. இதனை உடனடியாக நிவர்த்தி செய்து சட்டப்படி எங்களுக்கு ஒரு இதை பெற்றுத்தரமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ட்ரீட் லேண்ட் பிரதேச சபையினுடைய சட்டப்படியான ஸ்ட்ரீட் லேண்ட் எடுக்காமல் பாரம்பரியமா பூர்வீகமாக எங்களோட மக்கள் பாவித்த கிட்டத்தட்ட 4 கிராமத்து மக்கள் பாவித்த இந்த வீதி ஒரு அடாவடித்தனமான முறையில அடைக்கப்பட்டது மட்டுமல்ல, வீதியை மிக மோசமான முறையில் கொத்தி இந்த இதை போட்டு கொத்தி செஞ்சாங்க. ஆகவே இதுல இந்த சம்பந்தப்பட்ட நபர் முதலாவது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சிசிடியினுடைய அனுமதி, அதாவது அவங்களுக்கு உரியது சட்டப்படி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உட்பட்ட நிலத்தை இவர் அபகரித்திருக்கார் ஒன்று. இரண்டாவது, ஸ்ட்ரீட் லேண்ட் இல்லாம இந்த ரோட்டை கொத்தி அடைச்சிருக்கார், இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, பிரதேச செயலாளர் சொல்லியிருக்கார் இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இது மக்களுக்கு பாவனைக்குரியது சொல்லப்பட்டது. அதையும் மீறி இந்த சம்பவம் நடந்தது.
எடுத்துனீங்களா பிரேசவைக்குரிய ஸ்ட்ரீட் லைன் எடுத்துனீங்களா? எடுக்கல ஏன்னா ஒன்று எடுக்கல. கரையோர பாதுகாப்பு துறைகளுக்கு அனுமதி எடுத்துருக்கீங்க. எப்படி ஜிஏஆல முடியும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு சட்டம் செய்யுங்க. அப்படி ஒரு தாழ்ந்து கொடுக்குற மக்கள் நீங்க அதை எப்படி அவன் சொன்னாட்டு அவன் செய்யலாம் அப்படி செய்யறாரு. நீங்க கொடுங்க. ஓகே என்ன சரி. ஆகவே மக்களுடைய இந்த வீதி இப்பொழுது எல்லாரும் கையெழுத்து இதை வெட்டி மூடி போட்டு பொங்கல் நாளை பார்த்து வெட்டி மூடி போட்டு மேல கடல் மண்ண போடுறது மனுஷன் இன்று கோரளைப்பற்று வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட வட்டவான் கிராம சேவர் பிரிவிலே எங்களுடைய மக்கள், குறிப்பாக கிராம மக்கள், மீனவர்கள் என்று ஒரு தங்களுடைய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்திலே மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக இந்த மக்கள் எதிர்நோக்கிற ஒரு பாரிய பிரச்சனை இங்கே இருக்கிறது. குறிப்பாக அதாவது இந்த பகுதியிலே வட்டவான், நாசியந்தீவு, ராளோட, காயங்கனி ஆகிய 4 கிராமத்து மக்கள், கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாவிக்கின்ற பிரதேச சபைக்கு உரித்தான, பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி இன்று மிக மோசமான முறையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பெக்கோவை கொண்டு வந்து அந்த ரோட்டுகளை தோண்டி அந்த வீதியை மறைத்து அடைத்திருக்கிறார்கள். இது என்ன காரணம் என்று விசாரித்து பார்த்தால், இங்கே ஒரு சுற்றுலா விடுதியை நடத்துவதற்கு ஆன அனுமதியை பெற்றதாக கூறி ஒரு வர்த்தகர், வெளிநாட்டைச் சேர்ந்தவர், அவர் இப்பொழுது சுற்றுலா விடுதியை இங்கே அமைத்திருக்கிறார். அவர் தனக்குரியதாக கூறிக்கொண்டு இந்த வீதியையும் கொத்தி வீதிக்கப்பால் கடற்கரையை தாண்டிய பகுதியிலேயும் போய் வேலிக்கட்டைகளை போட்டு அடைத்திருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக நான் உடனடியாக பிரதேச செயலாளர் பேசிய பொழுது அவர் சொன்னால், நான் தான் நேற்றிரவு 10 மணிக்கு வாழைச்சேன போலீஸ் நிலையம் சம்பந்தமாக முறைப்பாடு செய்தாக. ஏனென்றால் பிரதேச சபைக்கு சொந்தமான காணி. அதே நேரம் ஒரு சாதாரண கட்டடத்தை கட்டுவதாக இருந்தால், இந்த எங்களுடைய மக்கள் ஒரு சாதாரண ஒரு கட்டடத்தை கட்டுவதாக இருந்தால் பல 58 சட்டத்திட்டங்கள் ஒரு பிரதேச சபையினுடைய ஸ்ட்ரீட் லைன் எடுத்திருக்கணும். ஆனால் எடுக்காமல் வீதி இங்கே கொத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அங்கே இரவு 10 மணிக்கு இதுக்கு முன்பு பிரதேச சபை சம்பந்தம் முறைப்பாடு செய்தும் அது கூட மீறப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தம் பிரதேச செயலாளர்கள் கூட கடந்த காலங்களிலே இந்த விஷயத்திலே தலையிட்டு இந்த வீதியை பொறுத்தளவிற்கு இதில் தலையிடக்கூடாது சொல்லியும் அதுவும் மீறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கரையோர பாதுகாப்பு திணைக்களம், சிசிடி, கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உட்பட்டதாக இந்த வீதி இருக்கின்றது. அவர்களுடைய அனுமதி கூட பெறப்படவில்லை. கடந்த 2016 5ஆம் மாதம் 4ஆம் தேதி நினைக்கின்றேன், அந்த நேரத்திலே இந்த வர்த்தக விடுதியை, இந்த சுற்றுலா விடுதி நடத்துகின்றவர்கள் அவர்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உட்பட்ட பகுதியிலே மரங்களை வெட்டி கடல் தாவரங்கள் அழித்தது சம்பந்தமாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திலே கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த சுற்றுலா விடுதியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் அந்த போலீஸில் அந்த முறைப்பாடு செய்த போது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து நாங்கள் இனிமேல் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார். உறுதியளித்த பின்பு அவர்கள் நேற்று, அதாவது ஒரு பொங்கல் நாள் லீவு நாளில் 3 ஜேசிபியை கொண்டு வந்து இரவோடரவாக பகல் நேரத்திலே புல்லா இந்த வீதிகளை கொத்தி மிக நாசப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று 4 கிராமத்து மக்கள் பாதை செல்ல முடியாமல் தடைப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள், கைக்குழந்தைகள் உள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது போனவர்கள், இதுக்கு அப்பால் மீனவர்கள் இன்று தங்களுடைய வாழ்வாதாரம், இன்று இந்த வீதி ஒரு வீதியை போடுவது என்பது கஷ்டமான செயல். இன்று இந்த மீனவர்கள் பயணிக்க முடியாமல் ஒரு ஏழை மீனவ தொழிலாளர்கள், எங்களுடைய தமிழ் மக்களாக இந்த இடத்துல பெரும்பான்மையாக தமிழ் மக்கள், அவரோடு சேர்ந்து முஸ்லிம் மக்களும் இந்த பாதையை பயன்படுத்துகிறார். இன்று அவர்கள் தங்களுடைய தொழிலை இழந்து நிற்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு வேலையை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தாந்தோன்றித்தனமான செயற்பாடு. அந்த நேரத்திலே அந்த சுற்றுலா விடுதியிலே வேலை செய்கின்ற ஒருவர்
என்னோடு பேசினார். அவர் என்னோடு பேசும்போது சொன்னார், தாங்கள் மாவட்ட செயலகத்திலே அரசு அதிபரோடு பேசி அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் செய்கிறோம் என்று. நான் உடனடியாக இந்த இடத்தில் இருந்து கொண்டு மாவட்ட அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டேன் தொலைபேசியில். அவர் சொன்னார், நாங்கள் எந்த அனுமதியும் வழங்கவில்லை. இதுக்கென்று இங்கே ஒரு பிரதேச செயலகம் இருக்கிறது, பிரதேச சபை இருக்கிறது, கிராம சேவர் இருக்கிறார். இது சுற்றுலா அதே கடலோட கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் இருக்கின்றது. இவ்வளவும் இருந்தும் இவர்களுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் என்று பொதுமக்கள் பாவனைக்குரிய வீதி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த வீதி மறைக்கப்பட்டும் இருக்கிறது. ஆகவே உடனடியாக நான் வாழைச்சேனை போலீஸ் பிரிவோடு தொடர்பு கொண்டு இந்த இடத்திலே வாழைச்சேனை போலீஸ் அத்தியட்சகர் OSC அவர்கள் வந்தார். அவரோடு பேசினோம். அவருடைய பேசி இப்பொழுது உடனடியாக இந்த வீதி மக்கள் பாவனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வீதி அடைக்கப்படக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய அந்த சுற்றுலா விடி நடத்துகின்ற அந்த நபரோடும் உரிய நபரோடும் அவர் பேசியிருக்கின்றோம். அவரும் சொல்லியிருக்கின்றார், ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த வீதியை மக்கள் பாவனைக்காக விடுகின்றோம், அடைக்க மாட்டோம் என்று. அதே வேளையில் உடனடியாக பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லை, பிரதேச சபையுடைய கட்டளை மீறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதி இல்லை. இவ்வாறு பல சட்டங்களை மீறி நடந்த இந்த செயற்பாடை உடனடியாக நான் போலீஸுக்கு சொல்லிக்கின்றேன், இதை நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சரியான ஒரு தீர்வை, பாதிக்கப்பட்டு வாழ்வாரத்தை இழந்து இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கின்ற எங்களுக்கு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். 30 வருஷ யுத்தத்திலே எங்கள் மக்கள் எல்லாத்தையும் இழந்து இன்று சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப வரும்பொழுது இன்று தென்னிலங்கையிலிருந்து, மாந்தோட்டிலிருந்து, காலியிலிருந்து, கொழும்பிலிருந்து, ஏன் இன்று வெளிநாடுகள், இந்த சுற்றுலாவிடர் வெளிநாட்டினவர், இந்த கிட்டத்தட்ட 300-400 மீனவர்கள் இந்த இடத்துல தொழில் புரிகிறார்கள். இந்த சுற்றுலாவுடைய இந்த வர்த்தக நிலையத்தை அமைப்பதற்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? சற்று சிந்திக்கவன். இன்று பாசிக்குழாவில் என்ன நடந்திருக்கிறது? பாசிக்குழாவில் இருந்த மக்களை, 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களை, ஆயிரக்கணக்கான மக்களை அந்த இடத்துல அப்புறப்படுத்தி சுற்றுலா விடுதலை அமைத்திருக்கின்றோம். பணம் படைத்தவர்களை இன்னும் பணக்காராக்களை செயற்பாட்டை நாங்கள் கடந்த அரசியலை மேற்கொண்டோம். இன்றே அந்த பாசிக்குடாவிலே தங்களுடைய தொழில், வாழ்வார தொழிலை சேர்ந்த அந்த மீனவர்களுடைய குடும்பம் இன்று அவர்களுக்கான ஒரு வீட்டு வசதி இல்லை, அவர்களுக்கான மீன் பிடிக்கிறதுக்கான இடம் இல்லாமல் ரோட்டிலே பிச்சை எடுக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இதே நிலையைத்தான் இந்த வட்டவானிலை ஏற்படுத்தி இந்த மீனவ மக்களை தெருவுக்கு கொண்டு வர செயற்பாடு நடைபெறுகிறது. இந்த நல்லாட்சியிலும் இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் யாருமே துணை போகக்கூடாது. மக்கள் நலன் சார்ந்துதான் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.